குரங்கு கையில் வாட்டர் மெலனை வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துதான். அங்கே ஒரு மரத்தில் பீச்சஸ் ஃபுல்லாக இருந்துதான். இந்த குரங்குக்கு அந்த பீச்சஸை பார்த்ததும் அதை சாப்பிட்ணுன்னு தோணியிருக்கு. ஆனால் கையில் வாட்டர் மெலனை அது விடுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அந்த பீச்சஸை பார்த்துட்டே இருக்குது, வாட்டர் மெலனையும் கையில் பிடிச்சிட்டே இருக்குது. பட் அந்த பீச்சஸ் இருக்கக்கூடியவை எல்லாமே, அந்த பழங்களை எல்லாமே மற்ற குரங்குகள் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு கையில் வாட்டர் மெலன் இருக்கிறதுனால அதை பிடுங்க முடியல. ஸோ அது ஒரு ஸ்டேஜில் அந்த வாட்டர் மெலனும் கீழே விழுந்து உடஞ்சிருது. ஸோ இப்போ வாட்டர் மெலனும் போச்சு, பீச்சஸும் கிடைக்கல. இந்த மாதிரி தானுங்க வாழ்க்கையிலையும் ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும். அந்த கையில் இருந்த வாட்டர் மெலன் மாதிரி தான் சில பேர்த்துக்கு வேலை, ஒரு ஓல்டு ஜாப்பு, மன உளைச்சல், பிரச்சனைகள், அதை விட்டுட்டு வேறு வேலை அப்படிங்கிறத அந்த பீச்சஸ் மாதிரி போயிருந்தால் கிடைச்சிருந்துருக்கும். இதையை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அது கிடைக்காது. ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்று கிடைக்கும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வேறு எந்த விஷயமுமே ஒன்றை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தால் இன்னொன்று கிடைக்காது. ஸோ இதையை தியாகம் செய்தால்தான் இன்னொன்று கிடைக்கும். அதை பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் எதையுமே இழக்கிறதுக்கு தயாராக இருந்தால்தான் புதிதாக ஒன்று கிடைக்கும். அந்த புதிதாக கிடைக்கிறது இதைவிட ஒரு பெட்டர் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். ஸோ வாழ்க்கையில் சில விஷயங்களை தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தால்தான் நமக்கு புதிய விஷயம் கிடைக்கும் என்பது ரூல்.